Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ICC Men's T20 World Cup அதுல 4வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ரெண்டு குவாலிட்டி டீமுக்குமான முதல் மேட்ச். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மால் லீக்ஸ்க்கும் பிளே பண்ணலாம், கிராண்ட் லீக்ஸ்க்கும் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆப்டான ஒரு மேட்ச்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு குவாலிட்டி டீம்ல இருந்து குவாலிட்டி பிளேயர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத டெப்தா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நல்ல ரேங்க் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜூன் 3 இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த நியூயார்க்ல பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் நடக்க போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்புக்காகவே அடிலைட்ல இருந்து இந்த பிச்சை வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த அடிலைட்ல இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரியான பிச்சர்ஸ் அங்க எப்படி உருவாக்கிருப்பாங்களோ அதே பிச்சை தான் வந்து டைரக்டா இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிச்சை தான் கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ முன்னாலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம விளையாடுறதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அந்த இருக்கிற இடத்துல வந்து பிச்சை வந்து பறிச்சு அதை வந்து செட் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மனசை வச்சுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போலாம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும் பிச்சை அங்கேயே செஞ்சு அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வச்சிடறாங்க. ஸோ அந்த அப்படியே வந்து இங்க இம்போர்ட் பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து அந்த சைஸுக்கு கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடிலைட்ல இருந்து இந்த பிச்சை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடிலைட்ல எந்த மாதிரி வந்து பிச்சர்ஸோட அசட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸும் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேஸும் வரும். நல்ல பவுன்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிச்சா தான் வந்து இங்க அடிலைட்ல பொறுத்த வரைக்கும் கொண்டு வருவாங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பிச்சில் வந்து பிளே பண்ணுவாங்க. அதான் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கொஞ்சம் அந்த முதல் 5 ஓவர் 6 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லி ஆயிடும். லைக் ஒரு 170+ அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் அபிஷியல் பிச் ரிப்போர்ட் வரல. ஏன்னா முதல் மேட்ச் நடக்கும் போதுங்கிறதுனால பெருசா இன்னும் அபிஷியல் பிச் ரிப்போர்ட் வரல. ஸோ அபிஷியல் பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கிறத கண்டிப்பா நான் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து குரூப்ல போடுறேன். ஏன்னா பிச் ரிப்போர்ட் முதல்ல நடக்கும் போது ஸோ எந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சும் ஒரு 1 or 2 டிப்ஸ் போடுறதும் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 17 மேட்ச் வந்து T20ல பிளே பண்ணிருக்காங்க. அதுல சவுத் ஆப்பிரிக்கா தான் பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஸோ 12 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. 5 மேட்ச் மட்டும் தான் ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா குவிண்டன் டிகாக் அண்ட் ரீஷா ஹென்ட்ரிக்ஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. குவிண்டன் டிகாக் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. தென் அடுத்தது ஐடன் மேக்ரம் டீமோட கேப்டன் ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அடுத்ததான் மார்க்கோ யான்சன், ஜெராட் கோட்ஸி, கேசவ் மகாராஜ், கசிசோ ரபாடா, ஆண்ட்ரிக் நோக்கியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இந்த பிளேயிங் லெவனை பாக்குறப்பவே பவுலிங் யூனிட்டை பாருங்களேன், ரொம்ப 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 குவாலிட்டியான ஒரு பவுலிங் யூனிட்டா வச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் வெனுவுக்கு. ஸோ அடிலைட்ல இருந்து கொண்டு வந்த ஒரு பிச்சுக்கு சாதகமான பவுலர்ஸ், வெறும் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அட்டாக் வச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் டீமை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு RCB டீம் சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி என்னதான் வந்து நம்ம RCB வந்து நிறைய கேலி கிண்டல்கள் பண்ணாலுமே நம்ம மனசுக்குள்ள RCB ஒரு தெரியாத கப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கண்ட்ரி, இந்தியாவா இருக்கட்டும் மாஸ்ல யாரா இருந்தாலுமே சவுத் ஆப்பிரிக்கா ஒரு தெரியாது ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாரும் மனசுலயும் இருக்கும் ஒரு கிரிக்கெட் ரசிகர்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டீம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பேட் லக்ல ஒவ்வொருத்தரும் செமியில வந்து தோத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த முறை எப்படியாவது கப்பை வின் பண்ணி அவனுங்க ஒரு முனைப்போட டீம்ஸை வந்து இறக்கிருக்காங்க. டீம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி டீமா தான் தெரியுது. T20க்கு ஆப்டான ஒரு டீமாவும் தெரியுறாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பத்தும் நிசங்கா அண்ட் குசால் மெண்டிஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. குசால் மெண்டிஸ் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததா சமர விக்ரமா, தனஞ்சய டி சில்வா, அசலன்கா, பந்திது அஸ்ரங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸ், தசுன் சனகா, மகேஷ் தீக்ஷனா, மதுசன்கா அண்ட் பத்திரண்ணா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும்
மதுசங்கா பத்திரனா ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். தீக்ஷனா அண்ட் பந்து அசரங்க 2 ஸ்பின்னர்ஸோட போறாங்க. பார்ட் டைம் பவுலரா இருந்தாலும் சரி, ஆல்ரவுண்டர்ஸ் கணக்குல வச்சுக்கிட்டாலும் சரி, ஆஞ்சலோ மேத்யூஸ் அண்ட் சனாகா இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்க்கு இருக்காங்க. என்ன காரணத்தினால இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸோட போறாங்க, ஒரு 5வது பவுலிங் ஆப்ஷன்ஸே இல்லாம அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேட்டிங் டெப்த்தை வந்து பாத்தீங்கன்னா கீழே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தீக்ஷனா, மதுசங்கா, பத்திரனா 3 பேர்த்திட்ட மட்டும்தான் பேட்டிங் குவாலிட்டி இருக்காது. அது வரைக்கும் சனாக்கா வரைக்குமே எல்லாமே பேட்டிங்ல ஆடுவாங்க. ஏன்னா எப்படினாலுமே ஒரு நார்மல் ஒரு பவுலர் போட்டாலுமே எப்படினாலும் T20ஸ்ல 40 ரன்ஸ் வரைக்கும் போயிடுது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 5 ரன் எக்ஸ்ட்ரா 45 ரன் கொடுத்தா கூட இவங்க பேட்டிங்ல டெப்த் காட்டிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு குவாலிட்டியான நல்ல ஒரு மூவா தான் தெரியுது ஸ்ரீலங்கா பிளேயிங் லெவன்ஸை பாக்குறப்போ. இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு. கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டெப்தா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் யாரை பிக் பண்ணலாம், செகண்ட் பேட்டிங் யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன், தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர்வான ஒரு ஃபேண்டசி ஆப். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஒரு பிளேயர் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். தென் இதுல வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். லூடோ அப்படிங்கிறது இருக்கு. இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. உங்களோட விட்ராவலுக்கு டிடிஎஸ் அவங்க வந்து பிடிப்பதில்லை. சோ முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பிடிப்பதில்லைங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. சோ ஜிஎஸ்டி பிடிப்பதில்லை. ஜிஎஸ்டி வந்து என்னன்னா, இப்போ நீங்க 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க அப்படின்னா லைக் ஒரு 28,000 நினைக்கிறேன் ஜிஎஸ்டி. அந்த 28,000 வந்து அவங்க உங்களுக்கு போனஸாவே கொடுத்துறாங்க. அதையும் நீங்க பயன்படுத்தி பிளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க ஜிஎஸ்டி. இப்போ டிடிஎஸும் வந்து அவங்க பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. மற்ற ஆப்ஸ்ல 30% கம்பல்சரி உங்களோட வின்னிங்ஸ்ல வந்து டிடிஎஸ் விட்ரால் எடுக்கிற டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பட் இந்த ஆப்ல டிடிஎஸும் பிடிப்பதில்லை. டிடிஎஸ் பிடிக்கலன்னா உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றாங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபா வந்து விட்ராவல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா வைக்கிறீங்கன்னா 30,000 ரூபாய் டிடிஎஸ் பிடிக்கும் இல்லையா? அந்த நீங்க 1 லட்சம் ரூபா விட்ராவல் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 70,000 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மீதி 30,000 உங்களோட டெபாசிட் வேலட்லேயே ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வச்சு திரும்ப நீங்க பிளே பண்ணி திரும்ப நீங்க விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிடிஎஸ் மணியை வந்து அவங்க ஆப்பே எடுத்துக்காம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காம உங்களுக்கே திரும்ப கொடுத்துட்றாங்க. உங்களோட வேலட் டெபாசிட் வேலட்ல ஆட் பண்ணிடுறாங்க. அதை வச்சு நீங்க பிளே பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இது மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆஃபர்ஸ் சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 2 ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் ஒரு ஆஃபர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு வரல, ஏன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களால இதுல மாதிரி இன்வெஸ்ட் பண்ற யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸை பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ். ஸோ கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம். ஹென்ரி கிளாசன். தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% மேல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல பந்து அசரங்கா, தென் பத்தும் நிசங்கா, குசால் மெண்டிஸ், ஐடன் மேக்ரம். இந்த ஒரு 4 பிளேயர் மட்டும்தான். தென் ரபாடா. இந்த 5 பிளேயர் மட்டும்தான் வந்து லைக் இந்த ஒரு 6 பிளேயர் மட்டும்தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% மேல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த 6 பேர்த்த ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ இதுல ஐடன் மேக்ரமுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கானா கண்டிப்பா கிடையாது. அஸ் எ பிளேயரா பேட்ஸ்மேனா மட்டும்தான் அவர் பிளே பண்ண போறாரு. அவர் வரக்கூடிய ஒன் டவுன் இதுல அவர் விளையாண்ட மேட்சஸ்ல 10 மேட்ச்ல 8 மேட்ச் அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 38 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜா இருக்கு. 1 டவுன்ல விளையாண்ட 10 மேட்ச்ல 8 மேட்ச்ல வந்து அதான் சொல்ற 38 அப்படிங்கிற ஆவரேஜ் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு குவாலிட்டியா தெரியுறாரு. ஹென்ரி கிளாசன் அவர் ஒரு ஆஸ் எ பிளேயரா மட்டும் விளையாண்ட மேட்சஸ்ல 10க்கு 7 மேட்ச் அவர் ஃபிளாப் ஆயிருக்காருங்க. அது என்ன ஆஸ் எ பிளேயர்னா, அவர் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணாம, ஸோ விக்கெட் கீப்பர் பண்ணாம அவர் வந்து பிளேயரா ஃபீல்டிங் மட்டும் பண்ண மேட்சஸ்ல 10ல 7 மேட்ச் வந்து அவர் ஃபிளாப் ஆயிருக்காரு. ஸோ ஹை பர்சன்டேஜ்ல அவர் தான் பிக் பண்ணிருக்காங்க. குயின்டன் டிக்காக்கு தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து குயின்டன் டிக்காக்கு தான் போக போகுது. ஹென்ரி கிளாசன் ஆஸ் அ பிளேயரா மட்டும் பிளே பண்ண போறாரு, ஃபீல்டிங் பண்ண போறாரு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சினோரியோவை மட்டும் தான் சொல்றேன். 10 மேட்ச்ல 7 மேட்ச் வந்து அவர் ஃபிளாப் ஆயிருக்காரு. பட் கரண்ட் ஃபார்ம் செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. ஒர்த்து வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. குவாலிட்டியா தெரியுறாரு. அதனாலதான் அந்த 90% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா அவருக்கு கிடைக்காது. அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை பயன்படுத்திக்கோங்க. கசிசோ ரபாடா
ரபாடாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் அவுட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து 79% பிக் பண்ணிருக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ அவர் வந்து ஒரு ஒர்த்தபிளான பிக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செகண்டா பால் பண்றப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்டா பால் பண்றப்போ ரொம்ப 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 இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு. அது இல்லாம டெத் ஓவருக்கான பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கிறதுனால கசிசோ ரபாடாவை பவர் பிளேலயே பயன்படுத்திடுவாங்க. மேபி செகண்டா பால் பண்றப்போ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் பால் பண்றதை விட செகண்டா பால் பண்றப்போ அவருக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். பத்தும் நிசங்கா, குசால் மெண்டிஸ் 2 பேருக்குமே அந்த 75% வந்துருவாங்க. 75% மேல இருக்காங்க. இந்த 2 பேர்த்துல குசால் மெண்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளேயர். விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாமே அவருக்கு நார்மலா கிடைச்சிடும். தென் பேட்டிங்ல வந்து 10 நிசங்கா என்ன மாதிரி ரன்ஸ் அடிக்க போறாரோ அதே ரன்ஸ் ஆடுவார். அப்போ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யாருக்கு இருக்குன்னா குசால் மெண்டிஸ்க்கு தான் இருக்கு. 10 நிசங்கா இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதே மாதிரி நல்ல வேகத்துல இன்கமிங் டெலிவரியில இருக்கக்கூடிய பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த மாதிரி பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணார். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அதுல கொஞ்சம் அவர் வீக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2வது நல்ல வேகத்துல இன்கமிங் டெலிவரி பவுல் பண்ணக்கூடிய பவுலர் கசிசோ ரபாடா. 2 பேருமே பவர் பிளேல பவுல் பண்றதுனால இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் 10 நிசங்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சமர விக்ரமா ரீசன்ட் டைம்ல ஸ்ரீலங்காவுக்காக நல்லா விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு அண்டர்ரேட் பிளேயர்னு சொல்லலாம். பெருசா அவரை பத்தி யாருக்கும் தெரியாது. வெறும் 9% ஆஃப் யூசர்ஸ் மட்டும் தான் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க சமர விக்ரமா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சமர விக்ரமாவை நம்ம பிக் பண்றதுல இருக்கக்கூடிய மைனஸஸ் சொல்லிடுறேன். எப்படியும் அவர் 25 ரன்ஸ் அடிச்சிருவார். ஸோ 25 ரன்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க ஆஞ்சலோ மேத்யூஸை ட்ரை பண்றப்போ அவரு மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஒரு விக்கெட் அவர் எடுத்துட்டாருன்னா அப்படின்னாலுமே அதுலயே 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். பேட்டிங்ல கண்டிப்பா அவர் வந்துருவார். அந்த மாதிரியான பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் சவுத் ஆப்பிரிக்கா வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ பேட்டிங்ல வந்து ஒரு 15 ரன் அடிச்சிட்டாருன்னா சோ சமர விக்ரமாவை பிக் பண்றதுக்கு நீங்க ஆஞ்சலோ மேத்யூஸை பிக் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உருவாக்கி கொடுத்துரும். ஸோ அதுல மட்டும்தான் ஒரு மைனஸா தெரியறாரு. ஆனா கண்டிப்பா 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். தனஞ்சயா டி சில்வா இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கான ஒரே ஒரு லெப்டிஸ் மட்டும் தான் டாப் ஆர்டர்ல. குயின்டன் டிகாக். ஸோ பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுப்பாங்க. குஸ்டுமார் பேட்டிங்ல இருந்தாலும் ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அசலங்காவிட்ட இருந்து நம்ம ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வனிது அசலங்காவோட அவரோட பேட்டிங் ஆப்ஷனை அவரு டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல கூட சம்டைம்ஸ் வந்துடுறாரு. டாப் ஆர்டர்ல விக்கெட் 2 விக்கெட் சேர்ல விழுந்துருச்சுன்னா உடனே அசரங்கா வந்து பேடப் பண்ணிடுறாரு. கொஞ்சம் டாப் ஆர்டர்ல போயிட்டு ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிடுறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த டீமோட விக்கெட் டேக்கிங் பவுலர் அண்ட் கேப்டன். பேட்டிங்ல வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிடுறாரு. 4 ஓவருமே பவுல் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஸோ 4 ஓவர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 விக்கெட்டாவது எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் அவர் உருவாக்கி கொடுத்துறாரு. ஏன்னா அவரோட பாலை விளையாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதர் கண்ட்ரி பிளேயர்ஸ். அதாவது லைக் ஸ்பின்ல வீக்கா இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அவருக்கு கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பர்ச்சேஸ் அவர் கொஞ்சம் அதிகம். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதுல அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அவரோட ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்றாரு. அது அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா இருக்கு. கடைசி சமயத்துல ஸ்லாக் ஓவர்ஸ்ல அடிச்சு ஆடணுங்கிற முனைப்புல போறப்போ இவரோட ஓவர்ல மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மினிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் வந்து அவருக்கு இருப்பதனால கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் கூட ஒரு ஆப்டா இருப்பாரு. கிட்டத்தட்ட 40% அவர் கேப்டனா போட்டிருக்காங்க. ஓரளவு ஒரு சேஃபா தான் தெரியுறாரு கேப்டன் ஆப்ஷனுக்கு. ஆஞ்சலோ மேத்யூஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 3 ஓவர் பேட்டிங் வந்தாலும் 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. சனகாட் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. 2 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவாரு. பேட்டிங்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். கிடைச்சதுன்னா ஒரு 10 ரன் அடிப்பாரு. அந்த 2 ஓவர்ல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் தான், கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். தீக்ஷனா 3 ஓவர் வரைக்கும் மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். மதுசங்கா, பத்திரனா இந்த 2 பேர்த்துல மதுசங்கா வந்து பாத்தீங்கன்னா மதுசங்காவும் ஆஞ்சலோ மேத்யூஸ் இந்த 2 பேரும் தான் இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. பர்டிகுலரா முதல் ஓவரே கூட ஆஞ்சலோ மேத்யூஸ் பவுல் பண்ணுவாரு. ஆஞ்சலோ மேத்யூஸும் மதுசங்கா இந்த 2 பேரும் தான் இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பத்திரனாவும் மேத்யூஸும் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. இப்பவே தெரியும் ஃபேண்டசி வேல்யூ யாருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா மேத்யூஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பத்திரனாவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மேத்யூஸ் அண்ட் பத்திரனா 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகம்.
இந்த டீமை பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ் டபுள் ஆப்ஷன்ஸ், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வஜித் அஸ்ரங்கா, மேத்யூஸ் அண்ட் பத்திரனா, இந்த 4 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல டிஃபரன்சியலா நீங்க ட்ரை பண்ணி பாக்குறது வந்து சமர விக்ரமா வந்து நீங்க ஒரு டிஃபரன்சியல் பிக்கா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் குயின்டன் டிகாக் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு. விக்கெட் கீப்பர்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். தென் பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். குயின்டன் டிகாக் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட கொஞ்சம் அவர் வீக்கா இருக்காரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரியே ஆப்போசிட் சைட்ல பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மதுசங்கா. ஸோ திலான் மதுசங்கா வெஸ் குயின்டன் டிகாக் இவங்க 2 பேத்துக்குள்ள மேபி ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். அதை ஓவர் கம் பண்ணாருன்னா 50 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதை மட்டும் அந்த சின்ன ஒரு ட்ரெண்ட், அந்த லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் இருக்க ட்ரெண்டை சமாளிச்சிட்டாருன்னா அவர்கிட்ட வந்து நம்ம 35 இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எப்படினாலும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு. அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வரும். 15 ரன் அடிச்சிட்டாருன்னா கூட போதுமானது ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல செம ஃபார்ம்ல இருக்காரு. விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே சரி நல்ல ஒரு கேமியோ ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட சில மேட்சஸ்லாம் வந்து 70-80 ரன்ஸ் கூட சிங்கிள் ஹேண்டா நின்று மேட்சை கொண்டு போய் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இப்போ லாஸ்டா நடந்த T20 சீரிஸ் எல்லாத்துலயுமே. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் எல்லாம் ஓகே. அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதே மாதிரி ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கட்டர்ஸ் போடக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்கு. நல்ல ஃபாஸ்ட் பாலர்ட்ட வந்து சூப்பரா ஆடிடுறாரு. இந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கட்டர்ஸ் போடுறவங்கள்ட்டையும் இந்த ஸ்பின்னர்ட்டையும் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல ஆஞ்சலோ மேத்யூஸ் பவர் பிளேலே போல் பண்ண போறாரு. ஸோ ஆஞ்சலோ மேத்யூஸ் ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கட்டர்ஸ் நிறைய போடக்கூடியவர். ஆஞ்சலோ மேத்யூஸ் வெஸ் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதை கடந்துட்டாலுமே பவர் பிளேலே தீக்ஷனாவே கொண்டு வந்துருவாங்க. ஸோ தீக்ஷனா வெஸ் ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ஸோ இந்த இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் வந்து இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து நம்ம ஒரு 15 இருந்து 20 ரன்ஸ்குள்ள எதிர்பார்க்கலாம். ஐடன் மெக்ரம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 டவுன்ல அவர் வராரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10ல் 8 மேட்ச் அவர் வந்து நல்ல ரன்ஸ் ஆடி இருக்காரு. 38 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு குவாலிட்டியா தெரியுறாரு. கண்டிப்பா ஒரு கேப்டன்ஸ் நாக் ஆடுவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது. இவர் இதுலதான் வீக்குன்னு சொல்ல முடியலைங்க. எந்த மாதிரி பவுலரா இருந்தாலும் போட்டு பொழந்து எடுத்துடுறாரு. ஆனா ஒரே ஒரு மைனஸ் ஸ்ட்ராட்டஜிகள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சினாரியோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதான் 10 மேட்ச்ல ஒரு 7 மேட்ச் 8 மேட்ச் ஃபிளாப் ஆயிடுறாரு அவரு விக்கெட் கீப்பர் பண்ணாத மேட்சஸ்ல. ஸோ அது மட்டும்தான் எனக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸா தெரியுது. அதர்வைஸ் அவர் ஃபுல்லா செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவரோட இதை மட்டும் நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால நான் வந்து பர்சனலா அவருக்கு 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு நான் கொண்டு போறேன். டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி 35 ரன் வரல, வெறும் 20 ரன் அடிச்சுட்டா கூட அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. எப்படி அப்படின்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃப்ல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். கண்டிப்பா 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிடுவாரு. அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸையும் பெற்றுவாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை டேவிட் மில்லர். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா நீங்க வேணா டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கடைசி 5 ஓவரை வந்து டேவிட் மில்லர், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 2 பேரும் தான் வந்து ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருப்பாங்க. பை சான்ஸ் டாப் த ஆர்டர்ல யாரெல்லாம் 2 விக்கெட் விழுந்துறது 3 விக்கெட் விழுந்ததுக்கு மாதிரி டீம் போட்டீங்கன்னா அதுல ஸ்டப்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதர்வைஸ் நியூட்ரலான டீம்ல ஸ்டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டைப் பிளேயர் தான். மார்க்கோ யான்சன், ஜெரார்ட் கோட்ஸி, மகாராஜ், ரபாடா, நோர்கியா. ஸோ இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போறாங்க. 6வது பவுலிங் ஆப்ஷனுக்கு ஐடன் மெக்ரம் தான், வேற யாரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். பை சான்ஸ் இந்த 5 பேத்துல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சின்ன ஸ்லைட் இன்ஜுரினா அந்த இடத்துல ஐடன் மெக்ரம் வந்து பவுல் பண்ண போறாரு. அது இல்லாம ஐடன் மெக்ரம் 1 டவுன் வராருன்னா நல்ல ஒரு கேமியோ ஆடுவாருங்கிறதுனால அவர் நம்ம மஸ்டா ட்ரை பண்ணிக்கும். அதுல டபுள் ஆஃப் வைஸும் மிக்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 5 பேத்துல இருந்து யார் பவர் பிளேல பவுல் பண்ண போறா, யாரு டெத் ஓவர்ல பவுல் பண்ண போறா அப்படிங்கிற வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேல மார்க்கோ யான்சனும் கசிசோ ரபாடா இந்த 2 பேரும் தான் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ்ல வந்து பவுலிங் ஆப்ஸ் தொடங்குவாங்க. இதுல வந்து முதல் ஓவரே வந்து மார்க்கோ யான்சன் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் தான் வந்து இருக்கும். ஸோ மார்க்கோ யான்சன் வெஸ் லைக் பத்தும் நிசங்கா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் வந்து ஆல்ரெடி இருக்கு. தென் ரபாடா வைஸ் நிசாங்காவுக்குள்ளேயும் ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கோ யான்சன் வந்து நம்ம மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். அது இல்லாம அவரோட ஃபீல்டிங் பொசிஷன், மார்க்கோ யான்சனோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ண வைக்கிறாங்க. அவரோட ஹைட்டை பயன்படுத்தி கேச்சஸ் எடுப்பார் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறப்போ 1 or 2 கேச்சஸும் பிடிக்க சான்சஸ் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ மினிமம் 1 கேட்ச் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். பை சான்ஸ் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சால் ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஜெரார்ட் கோட்ஸி அண்ட்
ஆண்ட்ரிக் நோர்கியா, இந்த ரெண்டு பேருமே டெத் ஓவர் பவுலர்ஸ்ங்க. டெத் ஓவர்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காக பவுல் பண்ணக்கூடியவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கோட்ஸி அண்ட் நோர்கிக் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். மகாராஜா விட்டு நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரபாடாட்டு இருந்து ஒரு விக்கெட், அதுவே செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா ரபாடாட்டு வந்து நம்ம 2 விக்கெட் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பால் பண்றப்போ யார் யார் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரபாடா, மார்க்கோ யான்சன், தென் கேசவ் மகாராஜ், இந்த 3 பேருமே செகண்டா பால் பண்றப்போ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்காக. அதுவே ஃபர்ஸ்டா பால் பண்றப்போ ஜெராட் கோட்ஸி அண்ட் ஆண்ட்ரிக் நோர்கியா. ஸோ மார்க்கோ யான்சன் இருந்து ஒரு விக்கெட் கிடைக்கும், தென் ஒரு கேட்ச் பிடிக்க சான்சஸ் இருக்கும். பேட்டிங்ல இருந்தாலும் ஒரு 10-15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ மார்க்கோ யான்சனுக்கு கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே மார்க்கோ யான்சனை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ 2 டீமோட ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்துட்டோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் ஸ்மால் லீக்ஸ்ல வந்திது அசரங்கா தான் எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ வந்திது அசரங்கா டபுள் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு, ரன்ஸும் கணிசமான ரன்ஸ் ஆடிடுறாரு, பவுலும் 4 ஓவர் பவுல் பண்றதுனால எல்லாருமே அவருக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்திது அசரங்கா கிராண்ட் லீக்ஸ் ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. தென் அதே மாதிரி குவிண்டன் டிகாக், தென் என்ட்ரிக் கிளாஸ்க்கு நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அது மைனஸா தான் தெரியாது அந்த விக்கெட் கீப்பர் அவர் பண்ணாததுனால. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாருமே கேப்டன் வந்திது அசரங்கா தாங்க, அது கேப்டனா எல்லாருமே அவ்வளவுதான் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு கண்டிப்பா குவிண்டன் டிகாக்கு ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஐடன் மக்ரம்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஜெராட் கோட்ஸிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே செகண்டா பால் பண்ண போறாங்க அப்படின்னா கசிஷோ ரபாடாவுக்கு ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. குசால் மெண்டிஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு விக்கெட் கீப்பர் மூலியமாவும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணிருக்காரு. ஸோ குசால் மெண்டிஸ்க்கு ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஆஞ்சலோ மேத்யூஸ், ஸோ ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்லயும் பால் பண்றதுனால 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் கூட இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ. ஸோ ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.